வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். வெற்றிங்கிறது தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை, தன் செயலால் கிடைக்கிற விஷயம் அப்படிங்கிறது எந்த தொழிலுக்கு பொருந்ததோ இல்லையோ விவசாயத்துக்கு 100% பொருந்தும். அப்படி தன் செயலால் வெற்றி கண்ட விவசாயிகளையும் வெற்றிக்காக அவங்க கையாண்ட தொழில்நுட்பங்களையும் ஊரறிய செய்கிறது தான் நம்ம உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சியுடைய நோக்கம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையா இன்னைக்கு நமக்காக தயாராக இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்ம கலாச்சாரத்தில் வாழைக்கு முக்கிய பங்குண்டு. விழாக்களில் வாழை மர தோரணத்தில் தொடங்கி விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிகளில் வாழை இலை, வாழைப்பழங்கள், வாழை மரம்னு வாழை நம்ம வாழ்க்கையோட கலந்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம முன்னோர்கள் வாழையை வீட்டை காக்கிற பெண் தெய்வமாகவே மதித்து வாழை இல்லாத வீடு பெண் இல்லாத வீட்டுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. வாழையை பற்றி பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போதைக்கு விற்பனை வாய்ப்பும் ஏற்றுமதி வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிற G9 வாழையைத்தான் நிறைய விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. அதில் முக்கியமான ஒருத்தரை சந்திக்கலாம். சர்வதேச வாழை சந்தையில் நம்ம இந்திய வாழைக்கு தனி மதிப்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக விளங்குற பகுதிகளில் நம்ம தேனி மாவட்டமும் ஒன்று. கடல் மட்டத்திலிருந்து 391 அடி உயரத்தில் இருக்கிறதால கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் எல்லா பருவ காலங்கள்லையும் வாழை, திராட்சை மாதிரியான பழப்பயிர்கள் நல்லா விளையுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா விற்பனை வாய்ப்பு அதிகமுள்ள கிராண்ட் 9 வாழை சாகுபடியில தான் இங்க இருக்கிற பெரும்பாலான விவசாயிகள் இறங்கியிருக்காங்க. யாருமே செய்யாததை செஞ்சு புகழடைகிறத விட எல்லாரும் செய்யற விஷயத்த இன்னும் சிறப்பா செஞ்சு அதுக்கு அங்கீகாரம் பெறுறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த பருவநிலையாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய முறையான பராமரிப்பினால அதிக ஈல்டும் நோய் தாக்கம் இல்லாமல் எல்லா சீதோஷ நிலையிலையும் தாங்கக்கூடிய நிலையில் அதிக டன்னேஜ் எடுத்திருக்கோம். ஒரு ஹெக்டேருக்கு 129 டன் எடுத்திருக்கோம். அதனால நேஷனல் அவார்டு கிடைச்சது எங்களுக்கு. எல்லா பருவநிலையிலையும் சீரான அதே சமயம் அதிகமான மகசூல் எடுத்ததுக்காக தேசிய விருது வாங்கின முத்துச்செல்வன் மூலமா கிராண்ட் 9 ரக வாழை சாகுபடி முறையின் அடிப்படையை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் காலி நிலங்களில் ஜேஜி போட்டு கிளச்சி ஃபுல்லாக ஒரு 3 அடி ஆழத்துக்கு நல்லா கிளச்சி மண்ணில் உழுது பக்குவப்படுத்தி அதுக்கு மேலே மக்கின சாணி போட்டு ஒரு ஏக்கருக்கு 4 டன் ஒரு 6 டன் வரைக்கும் போட்டு நல்லா உழுது மக்கின பிறகு ஒரு 6க்கு 6 இடைவெளியில் வாழைக்கன்று நடுறோம். G9 தான் நட்டுக்கிட்டு இருக்கோம். தழைச்சத்தை அதிகம் விரும்புகிற G9 வாழை 157 நாட்களில் தார் ஈன்று 250 நாட்கள்ல அறுவடைக்கு தயாராகிடும். அதோட நிலத்தை உழுதுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் G9க்கு இல்லை. வாழையடி வாழைங்கிற வாக்கியத்துக்கு ஏற்றபடி முறையா பராமரிச்சா 2-3 முறை கூட மகசூல் பெறலாம். இப்போ வாழை முத கிராப்புக்கு ஒரு ஏக்கருக்கு 1200 கன்று வரைக்கும் போடலாம். அதில் பார்த்தீங்கன்னா 5 to 10% இயற்கையிலேயே பஞ்சு டாப்பு அதுன்னு கொஞ்சம் எண்ணிக்கை நமக்கு குறையும். அதே இது செகண்ட் கிராப் போட்டோம்னா 20% குறையும். தேர்டு கிராப் போட்டோம்னா 30 to 40% கூட குறைஞ்சிடும். அதனால் இது 2 கிராப் 3 கிராப் வரைக்கும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வாழை போட்டு நிறைய அதில் விவசாயம் பண்ணி தொழு உரங்களை போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா 1-2 தான் எடுக்க முடியும். தொழு உரம் போட்டு நல்லபடியாக பராமரித்து பண்ணோம்னா எத்தனை கிராப் வேணாலும் அதில் எடுக்கலாம். முறையான பராமரிப்பு இருந்தா விவசாயத்துல தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். G9 பொறுத்த வரைக்கும் பராமரிப்புங்கிற விஷயம் விதைக்கிறதுல இருந்தே ஆரம்பிக்குது. தண்ணீர் பாய்ச்சறதுக்கும் உரங்கள் இடுறதுக்கும் ஏற்றபடி 6க்கு 6ங்கிற அளவுல இடைவெளி விட்டு விதைக்கணும். இது மூலமா ஏக்கருக்கு 1200 கன்றுகள் வரைக்கும் நட முடியும். தண்ணீர் மேலாண்மை, உர நிர்வாகம் போன்ற விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான். நாங்கள் இந்த நீர் பராமரிப்பும் உரம் கொடுக்குறதும் ஒரு முறையாக கொடுக்குறோம். எப்பயுமே ஒரு கண்ணுக்கு இத்தனை லிட்டர் தான் தண்ணி விடணும் அப்படிங்கிறதுல நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்.
கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மழை காலங்களில் எவ்வளோ பராமரிக்கணும், வெயில் காலங்கள்னா எவ்வளோ தண்ணி விடணும், எவ்வளோ உரம் கொடுக்கணும், என்ன சத்து பற்றாக்குறை இருக்குங்கிறது இலையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த சிம்டம்ஸ். அதை பார்த்துட்டே நாங்கள் இன்னும் சத்து பற்றாக்குறையாக இருக்குது, இதை கொடுத்தா சரியாயிருங்கிறப்போ கொடுக்குற போது எங்களுக்கு எப்போயுமே ஒரே யூனிஃபார்மாக வருது. ட்ரிப்பிள்லேயே உரம் கொடுக்குறதுனால கண்ணுடைய ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா தாருமே ஒரே யூனிஃபார்ம் இருக்குது. அதனால் எங்களுக்கு அதிக டன்னேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றவங்கள காட்டிலையும். மற்றவங்க வந்து அந்த ஈவன் ஒரே யூனிஃபார்ம் இருக்காது, பெருசாக இருக்கிறதுனால அந்த டன்னேஜ் வராது. தொழில்நுட்பத்தை தெரிஞ்சதுனால அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. வாழையை பொறுத்த வரைக்கும் களைகளால் பிரச்சனைகள் பெருசாக ஏற்படுறதில்லை. அதனால் எவ்விதமான களைக்கொல்லிகளும் பயன்படுத்தாமல் கையால் களை மேலாண்மை செய்கிறதே போதுமானது. ஆனால் சில நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோய்களை சில அறிகுறிகளால் கண்டறிஞ்சு அதையும் எளிமையாக களையலாம். தலைச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொன்னால் இலையில் வந்து மரமே வந்து சிவப்பு கலர் கலந்து இருக்கும், சிவப்பு கலராக இருக்கும். அப்போ நம்ம யூரியா தலைச்சத்தை அதிகப்படுத்திட்டோம்னா அந்த சிம்டம்ஸ் மாறிடும். நியூட்ரன்ஸ் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு இலையினுடைய அந்த முழு வளர்ச்சி இல்லாமல் இலை குறுகி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நியூட்ரன்ஸை அதிகப்படுத்துவோம். பொட்டாசு கம்மியாக இருக்குன்னா இலையினுடைய ஓரங்கள்லாம் கருகள் இருக்கும், அதை பார்த்தாலே பொட்டாசு பற்றாக்குறையாக இருக்குது, அப்போ அதை அதிகப்படுத்துகிறோம். அப்போது நம்ம மண்ணில் எது பற்றாக்குறையாக இருக்கோ அதனுடைய சிம்டம்ஸு இலையிலே தெரிஞ்சிடும். அது மூலயமா நம்ம உரம் கொடுக்குற போது நமக்கு முழு ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஒரு மக்னீசியம் பற்றாக்குறையாக இருக்குன்னா இலை பச்சை கலந்த மஞ்சளாக இருக்கும், அப்போ மக்னீசியத்தை கொடுக்குறோம். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா உரங்கள் இருந்தாலும் கிளைமேட்டு மாறுற போது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உரங்கள் என்ன பற்றாக்குறை வரும், அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய முழு ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கிறதால தான் கிராண்ட் 9 வாழையில் சராசரியாக எல்லாரும் 35 கிலோ தார்களை எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் முத்துச்செல்வன் மட்டும் 60 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட தார்களை அறுவடை செஞ்சிருக்காரு. உற்பத்தி அதிகமாக இருந்தால் விலை வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படிங்கிற பிரச்சனை மற்ற பயிர்களுக்கு இருக்கலாம், கிராண்ட் 9 வாழைக்கு இல்லை. இந்த வாழையை பாக்ஸில் போட்டு ஏசி குடோனில் வந்து ரைப்பிங் சேம்பர் இதில் வச்சு இதை எடுத்து மதிப்பூட்டப்பட்ட ஒரு பொருளாக மாற்றி வியாபாரத்துக்கு போன பிறகு தான் இதை வந்து ஒரு நாள் 2 நாளில் பழுத்த பிறகு வச்சு வைக்காமல் கூட கொஞ்சம் நாளைக்கு வச்சு வைக்கிற மாதிரி 10 நாள் வரைக்கும் தாங்கும். அப்படி ஒரு பொருளாக கொண்டு வந்ததுனால மார்க்கெட்டில் எப்போயுமே எங்களுக்கு ஒரே சராசரியான மார்க்கெட் கிடைக்கிற மாதிரியும் நிறையா சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் 10 நாளைக்கு ட்ராவல் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ வரைக்கும் இதை கொண்டு போகிற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு இந்த தொழிலில் எங்களுக்கு முன்னெடுத்துக்கு வந்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணம். விவசாயிகளுக்கு சாகுபடி முறை, பராமரிப்பு முறைகளையும் தாண்டி கூடுதலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறத இந்த மாதிரி விவசாயிகளை பார்க்கும்போது தான் உணர முடியுது. கூடுதல் விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறவங்க கவலையை விடுங்க, அதுக்கு தான் நம்ம நிகழ்ச்சி இருக்குது. வாழை ஏற்றுமதி குறித்த பல பயனுள்ள தகவல்கள் தயாராக இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து உழவுக்கு உயிரூட்டலாம். கிமு 327ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட்டதாகவும், இங்கிருந்து போகும்போது அவர்தான் கிரேக்க நாட்டுக்கும் மேலை நாடுகளுக்கும் இந்த பழத்தை அறிமுகப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. அரேபியாவில் அடிமை வியாபாரத்தோடு சேர்த்து இந்த பழத்தை விற்பனை செஞ்சுருக்காங்க. அந்த அடிமை வியாபாரிகள் தான் பனானாங்கிற பெயரை வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி இந்த பழம் பெருசாலாம் இருக்காது, அந்த காலத்தில் விரல் அளவு தான் இருந்திருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா அரேபிய மொழியில் விரல்னு அர்த்தம் தரக்கூடிய பனானாங்கிற சொல்ல அதனால தான் இந்த பழத்துக்கு சூட்டியிருக்காங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, அரபு நாடுகளுக்கு இன்னைக்கும் நம்ம ஊர் வாழை ஏற்றுமதி ஆகுது. அது குறித்த கூடுதல் தகவல் உங்களுக்காக. அங்கே ஹார்வெஸ்டிங் டீம்னு ஒன்று இருக்கும், அதாவது கட் பண்ணுறவங்க அங்கே சமைக்கிறவங்க. அவங்க எப்படின்னா ஃபிஷ் நெட்டை வச்சு கட் பண்ணுவோம், நரம்பை வச்சு நாங்கள் கட் பண்ணி அதாவது சீப்பாக எடுத்து கீழே வாழை இலையோ இல்லை ஃபோம் 8 mm ஃபோம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஏதாச்சும் அப்போ ஃபோம் இல்லைனாலும் வாழை இலையை வெட்டி இந்த கீழே வச்சுருவோம். அதுக்கு மேலே என்னென்னா சீப்பை வச்சுட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த கிரேட்ஸ்ன்னு இருக்கும், அந்த பிளாஸ்டிக் கிரேட்ஸ், அந்த கிரேட்ஸில் வந்து கரெக்டாக வந்து 2 சீப்பு 3 சீப்புன்னு சொல்லிட்டு அது எப்படி கரெக்டாக உட்காருதோ அது அந்த மாதிரி நம்ம ஃபோம் இடையிலலாம் வச்சு
எதுக்குன்னா அங்கேருந்து டிரான்சிட் ஆகும்போது அடிபடாமல் இருக்கணும், தோட்டத்திலேருந்து இங்கே பேக் ஹவுஸ் வரும்போது அடிபடாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து அங்கேருந்து நம்ம வண்டியில் அமுச்சு விட்ருவோம். ஃபஸ்ட்டு தொட்டியில் வந்து ஆழம் போடுவோம். செகண்ட் தொட்டிலையும் அதை வந்து ஃபஸ்ட் தொட்டியில் ஆழம் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து என்னென்னா க்ரோன் கட் பண்ணுறது. க்ரோன்னா அந்த நெக்கு இருக்கு இல்லையா, அந்த இதை கட் பண்ணுறது. அதை வந்து கிரேட் செக்ரிகேஷன் சொல்லுவோம். ஒரு பையன் வந்து கட் பண்ணிகிட்ருப்பான் எல்லாத்தையும். ஸோ ரிஜெக்ட் ஆனதை தூக்கி போட்டுருவான். அதுக்கடுத்து ரெண்டாவது தொட்டியில் போடுவான். அந்த ரெண்டாவது தொட்டியிலிருந்து எடுத்து வெயிங் பண்ணுவோம். பையர்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு சில பையர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா 7 கேஜிஸ் கேட்பாங்க. இப்போ ஓமன் பார்த்தீங்கன்னா 7 கேஜி தான் போகுங்க. இப்போ ஈரான் கேட்டிங்கன்னா 13.5 கேஜிஸ்ன்னு சொல்லுவான். துபாய் அண்டு சவுதியில் பார்த்தீங்கன்னா 13 கேஜியும் போடுவாங்க, 13.5 கேஜின்னு போடுவாங்க. ஸோ இதுதான் ரெண்டே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் 3 கேஜி போடுறவங்க இருக்காங்க, 5 கேஜி பெர் பாக்ஸ் போடுறவங்க இருக்காங்க. பட் இது வந்து ஒகேஷனலாக நடக்கக்கூடிய விஷயம். அதாவது 13 கேஜியும் 7 கேஜி தான் ஸ்டாண்டர்டு நாமுங்க கல்ஃப் மார்க்கெட்டுக்கு. வெயிங் போட்டாச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம இமர்ஸ் பண்ணுவோம். இது பயம் இல்லை. இமர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு சில பையர்ஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் கேட்பாங்க. அதை பனானாலே ஸ்டிக்கர்ஸ் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பையர் நான் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாதவங்களுக்கு விட்டுட்டு அதுக்கடுத்து ஃபோம் வந்து இன் பிட்வீன் த ரோஸ் அதுக்கடுத்து வேக்குமைஸ் பண்ணணும். பாலி பேக்கில் போய்ட்டு வேக்குமைஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி நம்ம கோல்ட் ஸ்டோரேஜுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அதாவது கோல்ட் ஸ்டோரேஜ்குள்ளே போகிறது வந்து 6 ஹவர்ஸ்க்குள்ளே உள்ளே போயிடணும். இப்போது கல்ஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது தான் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா, ஈக்குவடாரும் ஃபிலிப்பைன்ஸும். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஈக்குவடார் பனானாஸ் அங்கே அமெரிக்கா, நார்த்தன் அமெரிக்கா, யூரோப் எல்லாம் இது பண்ணிவிட்டு மிச்சம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரி ப்ரொடியூஸ் இருந்ததுன்னா மொத்தமாக கொண்டு வந்து இறக்கிடலாம். இங்கே கல்ஃபில் கொண்டு வந்து இறக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. நம்ம பனானாவுக்கும் அதை வந்து நம்மளோட பனானா வந்து ஒரு $7 போச்சுன்னா $6 கேட்கலாம் சடனாக. இப்போ ஃபார் த பாஸ்ட் 2 மந்த்ஸுக்கு வந்து அதில் தான் பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. இதனால தான் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது நம்மளோட இந்தியன் பனானாவுக்கு. பட் இட் இஸ் பிக்கிங் அப். பையர் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக் இன்ஜுரி இருக்கக்கூடாது, அந்த ப்ரூசிங்னா அந்த மார்க் போல் இருக்கும் இல்லையா, அதாவது டிரான்சிட் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிரான்சிட் பண்ணும்போது ப்ரூசிங்னு வரும். அடிபடுறது அது மரத்திலே இருக்கும்போது அடிபடுறது, அது ஓல்டு ப்ரூசிங் சொல்லுவாங்க. நியூ ப்ரூசிங்னா கட் பண்ண பிறகு கோல்ட் ஸ்டோரேஜ் வர வரைக்கும் வரக்கூடிய அந்த இடர்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி டெஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அது வந்து நியூ ப்ரூசிங்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நெக் இன்ஜுரி, க்ரௌன்னு, இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் எராடிகேட் பண்ணி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15% வந்து நாங்கள் கட் பண்ணதுலேருந்து அது வந்து ரிஜெக்ஷன் வந்துடும். அந்த ரிஜெக்ஷன் வந்து நம்ம டொமஸ்டிக்லேயே நம்ம வந்து செகண்ட்ஸாக நம்ம வித்துடுறோம். நல்லா நம்ம வந்து பிலிப்பைன்ஸ் விட ஈக்குவடார் விட நல்லா கம்பீட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதுன்னா, அவனோட அப்பியரன்ஸ் வந்து எப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கில் மோல்டு பண்ணி செஞ்சு வச்சது போல் இருக்குங்க. நம்ம அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்காது, அந்த லெவலுக்கு இருக்காது, அந்த அடுத்த இடத்துல வரும். பட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழத்துக்கு அவன் அந்த பழமெல்லாம் ஈடு கிடையாது. பட் அப்பியரன்ஸ் வந்து அவங்க ரொம்ப பார்க்குறாங்க. அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம கட் பண்ணிட்டு வந்து அதிலிருந்து நம்ம ஈக்குவலைட்டி அந்த இதுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம்னு சொன்னால் முடியாதுங்க. அது வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்தே நம்ம வந்து அந்த எஜுகேட் பண்ணி அது வந்து ஃப்ரம் க்ரோத்லேருந்து நம்ம கொண்டு வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இப்போ ஒரு 40,000 பிளான்ட் வந்து நாங்கள் வந்து பைபேக் ஸ்கீமில் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பேங்க் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எங்கள் மூலமாக நாங்கள் வந்து பேங்க் கேரண்டி கொடுப்போம். அவங்க வந்து எங்களுடைய பேங்க் கேரண்டியை வச்சு அவங்க வந்து அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் டிசம்பருக்குள்ளே ஒரு 200 ஏக்கர் வந்து இந்த பைபேக் ஸ்கீமில் நாங்கள் பண்ணணும்னு இருக்கோம். இப்போ ஃபிலிப்பைன்ஸோ ஈக்குவடாரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்டிங் பைபேக் ஸ்கீம் இருந்ததுனால தான் அவங்க வந்து மேசிவாக வந்து இதை வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி போல கொண்டு வந்திருக்காங்க. வாழை ஏற்றுமதி குறித்த சில முக்கிய தகவல்களையும் வியாபார சூட்சமங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஏற்றுமதி செய்யக்கூடிய வாழையின் தரத்தை உறுதி செய்யக்கூடிய சில வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து சைஸ் கேட்பாங்க. பையரோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா கேலிபர் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 42 to 46 அப்படின்னு கேட்பாங்க. அந்த 42 என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் 4.2 சென்டிமீட்டர்ஸ். அந்த டயமீட்டர் வந்து 4.2 சென்டிமீட்டர்லேருந்து 4.6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். இது வந்து 43ல் வருது. ஸோ இதை நம்ம எடுக்கலாம். இப்போ 13 சீப்பு இருக்குதுன்னா 2வது சீப்பில் நாங்கள் பார்ப்போம். 2வது சீப்பில் நாங்கள் 43லேருந்து 45 வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 46, 47 இருக்கும். அதை எடுப்போம். அது வரைக்கும் அந்த ஹோல் பஞ்சையும் நாங்கள் எடுத்துருவோம். ஸோ இது ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதை வந்து ஸோ இந்த தாரை எடுக்கலாம், இந்த தாரை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா ஒரு காயை வெட்டி லேட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து எத்தனை சொட்டு விழுகுது, கீழே வந்து அந்த லேட்டக்ஸ் வந்து எத்தனை சொட்டு விழுகுது, அதை வச்சு தான் எத்தனை நாள் வந்து அந்த காய் தாங்குவோம் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். 5, 6, 7, 8, 6 சொட்டு விழுந்தாலே அது வந்து நாங்கள் லேட்டக்ஸ் விழுந்தாலே எடுத்துருவாங்க. உள்ளே வந்து பழுத்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். அது வந்து இப்படி நம்ம பீல் பண்ணும்போது இந்த மேலே லேயர் மட்டும் வரணுங்க. வந்துச்சுன்னா அது வந்து நல்ல காய் வந்து நல்லா தாங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிஜாண்டலாக நம்ம வந்து கட் பண்ணுவோம். அந்த எல்லோனஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லோனஸுக்கும் அந்த ஷீத்தோட கீழ் பகுதிக்கும் ஒரு 5 mm இருந்தாலே வந்து ஒரு எம்எம்க்கு 5 நாள்னு வச்சுக்கோங்க மினிமம். நான் சொல்கிறது மினிமம் நான் சொல்கிறது. அதாவது இது வந்து க்ரூட் மெத்தட். இது பார்த்தோன்னே இது எத்தனை நாள் தாங்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ இது வந்து எப்படின்னா 6 mm 6.5 mm இருக்குங்க. இது 30 நாள் 32 நாள் தாங்கும் மினிமம் நான் சொல்கிறது. அதுக்கடுத்து லென்த்து வந்து கேட்பாங்க. பையர் வந்து லென்த்து, இதுதான் லென்த்து மெஷரிங். இது அவங்க வந்து 6.75 இன்ச்சஸ் கேட்பாங்க மினிமம் வந்து அந்த லென்த்து, ஒரு ஃபிங்கர் லென்த்து. இது பார்த்தீங்கன்னா 6.75 மேலே இருக்குங்க இது. ஸோ இது எடுத்துக்கலாம். நம்ம இங்கே கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சோம்னா எவ்ரி 2 hours வந்து நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்போம். பல்ப் மீட்டர் வச்சு நாங்கள் செக் பண்ணிகிட்ருப்போம். இது ஆன் பண்ணிவிட்டு இது வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் காட்டுங்க. இப்போது அங்கே வேக்குமைஸ் பண்ணி உள்ளே பேக் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, எவ்ரி 2 hours வந்து போய் செக் பண்ணுவோம். இது வந்து 13க்கு வருங்க, 13.5 வரும். பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சோம்னா 13.5 வரும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதோடைய பேராமீட்டர்ஸ், குவாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுறோம் இந்த காய் எடுக்கணும், இந்த காய் எடுக்கக்கூடாது. நூற்றுக்கு 99 பேர் தங்களுடைய தினசரி உணவில் வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறாங்க. எல்லாருமே எளிமையாக எல்லா இடத்துலையும் வாங்கி எந்த தருணத்திலையும் பசியை போக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணவான வாழை குறித்த தகவல்கள் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றொரு உழவுக்குயிரூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.